அருளுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் தாக்கியதாக ஏதாவது ஒரு கிளிப்பை நீங்க பார்த்துருக்கீங்க பாருங்க. அங்கே எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. இல்ல 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 நான் சொல்றேன். அவங்க பொய்ய திருப்பி சொன்னாலும் நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த பார்க்கிங் இடத்துல அப்படி ஒரு சண்டையே நடக்கல. நீங்க சொல்றது இல்ல, அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க. நான் தான் சொல்றேன், நான் பார்த்தேன். அப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் அங்க நடைபெறவே இல்லை. சேலம் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பணியை செய்ய வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை சந்திக்க முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியவே செல்ல முடியவில்லை. வெளியே சென்றாலே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. ஏற்கனவே 3 முறை அவர் வெளியே செல்லும் பொழுது தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. மயிரிழையில் உயிர் தப்பிய ஒரு நிகழ்வு நடந்தேறியிருக்கின்றது. எங்கள் கட்சியினுடைய முன்னாள் தற்பொழுது ஆடுதுறை சேர்மனாக இருக்கக்கூடிய மா.க. ஸ்டாலின் அவர்களுடைய அலுவலகத்திலே கூட வெடிகுண்டு போட்டு வெட்டிய சம்பவம் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தி அவர்களை மிரட்டி அடக்கி எல்லாவற்றையும் தன்வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் வன்முறை எதற்கும் தீர்வாகாது. அதை இந்த நேரத்திலே அவருக்கு நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். மிரட்டி உருட்டி எல்லாம் யாரையும் அடிபணிய வைக்க முடியாது. அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அவர் அடிக்கடி சொல்வது போல் மாற்றம் நம் அன்பினால் வரும், நமது செயலால் வரும் என்று சொல்வார். ஆனால் இன்று அதற்கு தலைகீழாக அவர் அன்பை தூக்கி எறிந்து அதிரடியை காட்ட நினைக்கின்றார். அந்த அன்பும் அங்கு இல்லை, அரவணைப்பும் இல்லை. செயல்பாடு என்பது தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை அனைவரையும் இல்லாமல் ஆக்குவது என்ற விதத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அது நிச்சயம் அழிவைத்தான் தரும். அவர் கட்சியை வளர்க்க முடியாது. அதனால் தொண்டர்கள் விரக்திதான் ஆவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. வாழப்பாடியில வடிகட்டாம்பட்டியில அருள் அவர்களோட ஆதரவோட போகும்போது அங்கிருக்கக்கூடிய ராஜேஷ்ங்கிற ஒரு நபரை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பதற்றமான சூழ்நிலை நடந்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிசிடிவியோட காட்சிகள் அப்படியே அருளோட ஆதரவாளர்களோ அவங்களோ அங்கிருக்கக்கூடிய ராஜேஷ்ங்கிற முதல்ல தாக்குனாங்களா அப்படின்றத நீங்க முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. அருளவருக்கு பாதுகாப்பு முதலில் தாக்குதல் நடத்தியது யார் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது நீங்க எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்திருப்பீங்க. அதுல எங்கேயாவது அருளுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் தாக்கியதாக ஏதாவது ஒரு கிளிப்பை நீங்க பார்த்துருக்கீங்க பாருங்க. இல்ல இல்ல அதுதான் சொல்கிறேன். அந்த வீடியோ அந்த பாக்கு களத்தில் எந்தவித இடம், அதாவது வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வாகனத்தை நிறுத்தப்பட்டவுடன் மிரட்டும் கோணியில் சிலர் சென்று வாகனத்தை அப்புறப்படுத்து என்றுதான் மிரட்டுகிறார்கள். அங்கே எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. இல்ல 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 அப்படி தாக்கவே கிடையாது. நீங்க திருப்பி வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த இடத்துல எந்த தாக்குதலும் கிடையாது. இவர் அந்த இறப்பு நிகழ்வுக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது ஏற்கனவே தயாராக கத்தி நான் சொல்றேன். அவங்க பொய்ய திருப்பி சொன்னாலும் நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்ல முடியும். முதல்ல வழியான வீடியோ வந்து அருள் அவங்க தரப்புல கூட இருக்கிறவங்க கொடுத்த ஒரு வீடியோ ஒண்ணு. வரும்போது ஒரு பிரச்சனை நடந்துங்கிறத எல்லாருமே செய்தி ஆக்கப்பட்டது. நான் செய்தி போனது. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்து அந்த ராஜேஷ்ங்கிற ஒருத்தர் மாற்றுத்திறனாளி ராஜேஷ் அங்க போறப்போ அதான் நான் சொல்றேன். அந்த பார்க்கிங் இடத்துல அப்படி ஒரு சண்டையே நடக்கல. நீங்க சொல்றது இல்ல, அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க. சண்டை நடந்தது இறப்புக்கு போயிட்டு திருப்பி வரும்பொழுது நடந்த சண்டை தான் அது. 2 இடத்துல சண்டை இல்ல இல்ல நான் தான் சொல்றேன். நான் பார்த்தேன். அப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் அங்க நடைபெறவே இல்லை. அங்க வந்து பார்க்கிங்ல நின்ற வண்டியை எடுக்க சொல்லி அவங்க தான் மிரட்டுறாங்க. அந்த பாக்கு இடம் அது மிரட்டுறாங்க. அருள் ராமதாஸ் அவர்களுடைய அருள் ராமதாஸ் அவர்களோடு சென்றவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகும் கூட அங்கே ஜெயபிரகாஷ் என்பவருடைய தலைமையில ஏற்கனவே அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை பயணிகள் விடுதியில ஒரு ஆலோசனை செய்து இருக்கும்போது அருள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருக்கும்பொழுது அவர்கள் எல்லாம் மிரட்டி அங்க கிரோப் பண்ணி இல்லீகலா ராங்ஃபுல் டிடென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இல்லைங்க சார், அதனுடைய தொடர்ச்சி தான். அருள் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவிற்கு ஒரு தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவரை அடக்கி ஒடுக்கிவிட்டால் அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தன் பக்கம் வந்து விடுவார்கள் என்று சொல்லி மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய தூண்டுதலால் இது போன்ற நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது. இது நிச்சயம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.